ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ரஹமத்துல்லா ஹோட்டல் பிரியாணி பாத்தீங்களா. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து 10 கிலோமீட்டர். இங்க கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடையில வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள போய் பார்ப்போம். பிரியாணி தான் ஸ்பெஷல். என்னென்ன பிரியாணி என்னென்ன வச்சிருக்காங்க போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம என்ன ரிவ்யூ கொடுக்க போறோம்னு பார்ப்போம். ஆரியன்முத்து அது நம்ம ஊர்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி அந்த மாதிரி 7 கிலோமீட்டர் வராது. திண்டுக்கல்ல இருந்து 10 கிலோமீட்டர். எங்க ஊர்ல இருந்து கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். நாங்களும் போகும்போது வரும்போது பார்ப்போம், எப்படியாவது நம்ம ஊர்லயே கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க, சரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. சாப்பிட்டுட்டு நாங்க எப்படி இருக்குன்னு சொல்றோம். இன்னும் நம்ம திண்டுக்கல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம ஊர்ல இந்த பக்கம் என்னென்ன ஊருக்கு நம்ம போக முடியும்? எல்லா ஊருக்கு, பஞ்சமட்டி வக்கமட்டி எல்லாமே வண்டியில பைக்ல எல்லாரும் போவீங்கல்ல. சோ அப்படி போகும்போது ஹோட்டல் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். நாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் வந்தது வேகாதே சாப்பிட்டுட்டே இருந்தா அப்பமா ரோட்ல இறங்கி ரஃபண்டாம குஸ்கா சாப்பிடணும். அப்பதான் பாடி ஃபிட்டா இருக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதாவது பிரியாணி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனா பிரியாணி மட்டும் கொடுக்காம நமக்கு பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, முட்டை தோசை, ரோஸ்ட், மசாலா தோசை எல்லாமே A to Z எல்லாமே வச்சிருக்காங்க. மட்டன் பிரியாணி ஸ்பெஷலுங்கம்மா. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி இருக்கு. இது சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா ஆஃப் வந்து 250 ரூபா வரும். ஆமா, 65 இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, சிக்கன் போன்லெஸ் இருக்கு. இது நீங்க பக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பக்கெட் நல்லா இருக்கும். பக்கெட் வாங்கினா 300 ரூபா பக்கெட் இருக்கு. 300 ரூபா பக்கெட்ல வாங்கினீங்கன்னா 1 கிலோ சிக்கன் பிரியாணி, 2 அவியல் முட்டை, ஒரு பெப்பர் சிக்கன், ஒரு சிக்கன் 65 ஸ்வீட் கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்வீட் வந்து 350 ரூபாயில வந்துடும். 300 ரூபாயில ஸ்வீட் சமயத்தில் கொடுக்க மாட்டாங்க. இது 300 ரூபா வரும். இன்னொரு ஆஃபர் இருக்கு, 350 ரூபா ஆஃபர் இருக்குண்ணே. 350 ரூபா ஆஃபர்ல எப்படின்னா 1 கிலோ சிக்கன் பிரியாணி, ஒரு பெப்பர் சிக்கனு, ஒரு 65, 2 முட்டை, ஒரு ஸ்வீட்டு, நெய்ஸ் ஒரு 1/4 கிலோ, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பீடா. இது வந்து வந்துடும். இது வந்து 350 ரூபா வருங்கம்மா. ஆமா, இந்த ஆஃபர் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்பெனி ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சிக்கன் பிரியாணி சரிங்கம்மா, 65 ஆஃப் சிக்கன் பிரியாணி, ஒரு 65. என்ன அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடுன. சுட சுட பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ கொஞ்சம் சாதம், ஓகேவா? அந்த சாதத்துல கொஞ்சம் முட்டை, தயிர், 65 இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் வர லேட் ஆகும். அதனால கொஞ்சம் லெக் பீஸ், நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. திண்டுக்கல்னாலே பிரியாணி தான். பிரியாணினாலே நம்ம அன்னை கடை தான். அந்த அளவுக்கு இருக்குது. உண்மையிலே வேற லெவல், அல்டிமேட்டா இருக்குது. லெக் பீஸ் வந்து ஒண்ணு, ஒரு எக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரியாணி கடை பார்த்தீங்கன்னா நம்ம லெக் பீஸ், சாப்பாடு, தயிர் பச்சடி இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. பரவாயில்ல, அன்னைகளை வந்து ஒரு அவிச்ச முட்டை கொடுத்துருக்காங்க. பிரியாணி சாப்பிடும்போது அந்த முட்டையும் அந்த லெக் பீஸை பார்த்தாலே அப்படியே அந்த கண்ணுக்கே அப்படியே ஒரு குளிர்ச்சி தரும். அது மாதிரி எடுத்தோடனே ஒரு முட்டை
ஏன்னா நான் நிறைய கடையில சாப்பிட்டிருக்கேன், எக்கு வந்து தரமாட்டாங்க. ஒரு சில கடையில மட்டும் தான் எக்கு தருவாங்க, வெறும் லெக் பீஸ் தருவாங்க. அது ஒரு சில கடையில லெக் பீஸும் இருக்காது, நெஞ்சு கறி அந்த மாதிரிதான் தருவாங்க. பரவாயில்ல, லெக் பீஸ் இருக்கு, வேற லெவல். கிரேவி வேணும்னா கிரேவி, தால்ச்சா வேணும்னா தால்ச்சா. அதுக்கு சாப்பிடுங்க. நீங்களும் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த கடையில சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க, வேற லெவல். புரோட்டா இருக்கு, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் சாப்பாடு இருக்கா. நாங்க ஒயிட் ரைஸ் மட்டும் இல்ல, அது மட்டும்தான் இல்ல, மற்றபடி எல்லாமே இருக்கு. காலையில இட்லி தோசை, மதியானத்துக்கு காலையில பூரி, அந்த மாதிரி சாயந்தரத்துக்கு எல்லாமே இருக்கு. கலக்கி, ஆஃப் ஆயில், ரோட்டு மேலேயே இருக்கு கடை. ஏன்னா வண்டி பார்க் பண்றதுக்குலாம் நல்ல இடம் இருக்கு. காரு, அப்புறம் வந்து டூருக்கு போறவங்க எல்லாம் வந்து வேன்ல பஸ்ல எல்லாம் சொல்லி வருவீங்க. ஸோ முன்னாடி வந்து வண்டி பார்க் பண்றதுக்குலாம் இடம் தாராளமாவே இருக்கு. ஆஃபர் வேற மைக்ல எந்த நேரமும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க போறப்ப வந்து அந்த நோட்டை வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, சரி போர்டை வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. 350 தான் சொல்லி ஒரு ஆஃபர் சொன்னாங்க. அது வந்து 10 பொருள், வாட்டர் பாட்டில், நெய் சாதம், பாஸ்மதி ரைஸ், சிக்கன் பிரியாணி, ஐஸ்கிரீம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், சிக்கன் 65, பெப்பர் சிக்கன். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம் வந்து வெறும் 350க்கு வந்து தராங்க. 350 தராங்க. இது வந்து ஒரு 15 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆஃபர் மட்டும் ஒரு 15 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து இந்த பக்கெட் வந்து மட்டன் பிரியாணி பக்கெட் வந்து வெளியே போட்டிருந்தாங்க போர்ட்ல, அது வந்து எப்பயுமே ரெகுலராகவே இந்த கடையில இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலி காம்போ அந்த மாதிரி நல்லா இருக்கு. நாங்களும் வர்றப்ப போறப்பெல்லாம் எப்படா கடையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். இன்னைக்குதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. நீங்க சாப்பிடலையா? சாப்பிட போறேன். சாப்பிடுங்க வாங்க. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி ரெண்டையுமே ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்லிடலாம், அப்படிதானே? நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடல, நான் மட்டன் பிரியாணி சாப்பிடுறேன். சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். கிராக் கிராக்னு சவுண்ட் வருது. நல்லா சூப்பரா முருகலா இருக்கு. மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம், வந்துட்டு இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன், அவங்க சிக்கன் பிரியாணி வாங்கி டேஸ்ட் பண்றாங்க. நான் மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வச்சுட்டு போயிட்டாருங்க. முட்டை எல்லாம் இருக்கு உள்ள. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா மெயின் ரோட்ல தான் இருக்கு, பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கு. அதாவது ஒரு பைக்ல வந்தாந்து, கார்ல வந்தாந்து, வெளியே போற இடம்லாம் இருக்கு. நீங்க வந்து நிப்பாட்டலாம். பீஸ் தான் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. இன்னும் தோண்ட வந்துட்டே இருக்கு பீஸ் எல்லாம். பயங்கர மனமா இருக்கு. எக்கு, மட்டனு, இது பிரியாணி சாஃப்டா இருக்கு. மட்டன் பீஸ் சாஃப்டா வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து வீட்டுக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆர்டர் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆர்டருக்கு அவங்களே வந்து வீட்டுல கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. நல்லா டேஸ்டியா இருக்கு. எல்லாமே சிக்கன், பெப்பர் சிக்கன், 65. இது சால்னா தானே? இது சால்னா.
என்னதான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் கிரேவி கொடுக்கணும். நம்ம என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் லைட்டாக கிரேவி ஊற்றி சாப்பிட்டாலே நல்ல ஒரு எடுத்து கொடுக்குது. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எங்க அப்பா சாயந்தரம் அது மாதிரியே இருக்கு. எங்க அப்பா இப்போ சாயந்தரம் தெரியுமா அவங்க சாப்பிட முடியல, திக்கி திணறிட்டு இருக்கிறேன். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 60 வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன். அப்படின்னு இந்த கடை வந்து 12 வருஷமா இருக்கான். இந்த இடத்துக்கு வந்து இப்பதான் ஒரு 6 மாசம் அந்த மாதிரி ஆச்சு. மற்றபடி இந்த பிரான்ச் வந்து நம்ம பெங்களூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. அது வந்து மொத்தம் ஆரம்பிச்சு மொத்தம் 12 வருஷம் ஆச்சோம். குவான்டிட்டி அம்மம்மா நிறைய வைக்கிறாங்க, சாப்பிடவே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் 2 தாராளமா சாப்பிடலாம். என்னை மாரி மாமா மாதிரினா அதாவது சாப்பிடலாம். பத்து நிமிஷம் ஆச்சு, கடைசி ஒரு ரூபா. ஓகே, ஃபினிஷ்டு. வயிறு நல்லா பெருசாயிடுச்சு சாப்பிட்டுட்டு. ஓகே, டன், முடிஞ்சு. இது என்னது? சாம்பு. அங்கதான் சாம்பு. இந்த கடை எத்தனை வருஷம்? 12 வருஷமா இருக்கு. 12 வருஷமா இருக்கு. வீட்டு விசேஷங்களுக்கு வேற எந்த இதுவாக இருந்தாலும் சரி ஆர்டர் சொன்னா ஆர்டர் போட்டு தருவோம் சார். எவ்வளவு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே சிக்கனா மட்டனா சொன்னா போட்டுருவோம். பிரியாணி எல்லாம் வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. எத்தனை கிலோமீட்டர் சரௌண்ட் நீங்க சப்ளை பண்ணுவீங்க? ஒரு 30 கிலோமீட்டர் சுத்தமா கொடுக்குறாங்க. 30 கிலோமீட்டர். காலையில என்னென்னப்பா இருக்கும் ஹோட்டல்? காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அது மட்டும். ஈவினிங் ஆமா, ஒரு 10 மணிக்கெல்லாம் பிரியாணி எடுப்பது ரெடியாகும். 10 மணிக்கு மற்றபடி காலையில பிரியாணி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 மணிக்கு. ஆமா, நைட் 10 மணி வரைக்கும் இருக்கும். நைட் 10 மணி வரைக்கும் இருக்கும். அப்ப வந்து போறவங்களுக்கு வந்து கவலையே இல்ல. அப்பா கடை வந்து 10 மணி வரைக்கும், நைட் 10 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் இருக்கு. அதனால எங்கேயாவது ட்ரிப் போறவங்க வந்து தாராளமா வந்து சாப்பிட்டுக்கலாம். கொடைக்கானல் போற ரோடு. ஆமா, கொடைக்கானல் போற ரோடு மெயின்லயே வந்து மெயின்ல கொடைக்கானல் பார்க் பண்றதுக்குலாம் நல்லா இடம்லாம் இருக்கு. சிக்கன் பிரியாணி ஹாஃப் பிளேட் அது வந்து 160 ரூபாங்க. 160 அரை கிலோ கொடுக்குறோம். மற்ற கடை அப்படி கொடுக்க மாட்டாங்க. அரை கிலோ மட்டன் பிரியாணி வந்து 280 ரூபா. அதுவும் அரை கிலோ தான் கொடுக்குறோம். 500 ரூபாய்க்கு மட்டன் ஆஃபர் சார். மட்டன் 2 முட்டை, 50 பெப்பர், 50 சில்லி, அது மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து 300 ரூபா. அதுவும் 2 முட்டை, 2 பீஸ் போட்டுருவோம். 50 பெப்பர், 50 சில்லி, ஒரு ஸ்வீட் 300 ரூபா. 350னா 1/4 கிலோ நெய் சோறு, அதுலயே 1/4 கிலோ நெய் சோறு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு தண்ணி பாட்டில், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு ஸ்வீட், அது 350 ஆஃபர். இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கு? இது என்ன ஒரு 15-20 நாளைக்கு ஓடுங்க. 15-20 நாள். அதாவது வந்தீங்கன்னா சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையே நல்ல கடை, சூப்பரா இருக்கு. ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சப்ளை பண்றவங்களும் நல்லா சப்ளை பண்றாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி கவனிச்சுக்கிறாங்க. இந்த கடை வந்து எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவு அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.